ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்கொடிஸ் சேனல். இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த சுவையான சத்துள்ள பீட்ரூட் அல்வா செய்யலாம். ஒரு பீட்ரூட் இருந்தால் கூட போதும் இந்த அல்வா செய்கிறதுக்கு. இப்போது இந்த அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா தோலை சீவிட்டு இதை போல் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் 1/2 கப்பு, ஜீனி 1 கப்பு. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் நட்ஸு, வால்நட்டு, முந்திரி, பேரிச்சம்பழம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், தேவையான அளவுக்கு நெய், ஒரு 4 டீஸ்பூன் நெய் இருந்ததுன்னா போதும். ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை மிக்சியில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைக்கலாம். இல்லைன்னா அரைப்படாது. 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த பீட்ரூட்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டணும், துணியில் வடிகட்டணும். அப்போ தான் சக்கை இல்லாமல் நல்லா கிளியராக ஜூஸ் கிடைக்கும். ஒரு ஜல்லடை வச்சு அது மேலே துணியை போட்டு நம்ம அரைச்ச பீட்ரூட்டை அதில் போட்டு நம்ம வடிகட்டலாம். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அரைப்படாது. இதை போல் புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா கிளியர் ஜூஸ் உங்களுக்கு பாத்திரத்தில் இறங்கிடும். இப்போது பீட்ரூட் ஜூஸ் ரெடியாக இருக்குது. 2 டம்ளர் இருக்கும். அடுத்ததாக 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 1/2 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இதை போல் கட்டி இல்லாமல் நல்லா கிளியராக கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி உருக வைங்க. நெய் உருகின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பீட்ரூட் ஜூஸை சேர்க்கணும். பீட்ரூட் ஜூஸை சேர்த்துட்டு இதோட கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணி தான் நான் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. மீடியம் ஆர் லோ ஃப்ளேம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இதை போல் கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிளறினீங்கனாலே போதும். 5 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக இதை போல் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். கெட்டியானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சீனியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஜீனி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பனை வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம் போல் எது வேணாலும் நம்ம இனிப்பு சுவைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு வருது. அல்வா நல்லா கிளாஸியாக இதை போல் வரும்போது கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் போதும்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ஒரு 1/4 கப்பு ஜீனி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட இன்னும் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு, பேரிச்சம்பழம், வெள்ளை எள்ளு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சத்தை மிச்சம் வச்சுக்கோங்க, மேலாக தூவுறதுக்கு வச்சுக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எள்ளு ஆரம்பத்திலே சேர்க்காதீங்க. எள்ளு ஆரம்பத்திலே நாம் சேர்த்தோன்னா பதத்து போயிடும். இப்போ போட்டோன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிருச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. இதை போல் இப்படி விழுகும்போது இந்த பதத்தில் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் போட்டு பார்க்கலாம். போட்டு இப்படி லைட்டாக கையால் உருட்டி பார்த்திங்கன்னா உருட்ட வரணும். இதுதான் அல்வாக்கு சரியான பக்குவம்.
இப்போது ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு அதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு எள்ளு எல்லாத்தையும் தூவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் அப்படியே நம்ம அல்வாவை ஊற்றிடலாம். இந்த பீட்ரூட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது போல் ட்ரேயில் போட்டு நல்லா ஒரு நாள் வரைக்கும் ஆற வைக்கலாம். இல்லைன்னா 1 or 2 hours கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் அல்வா செய்கிற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற ஸ்வீட் ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், அழகாக கட் பண்ண வருது. இதை போல் செஞ்சு அசத்துங்க இந்த தீபாவளிக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.